ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று செடி வெரைட்டி இருக்குது, மரத்தில் உள்ள வெரைட்டி இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து என்னென்னா செடி வெரைட்டி இருக்குது. இது செடியில் தான் இந்த அத்திப்பழம் காய்ச்சிருக்கு. இந்த பழம் வந்து கொஞ்சம் செங்காயாக இருக்குது. 1 or 2 டேஸில் வந்து இது வந்து இந்த காய் வந்து என்னென்னா பழமாக மாறிடும். கலர் வந்து ஒரு எல்லோயிஷாக மாறிக்கும். இப்போ வந்து நம்மள்ட்ட இருக்கிறது வந்து காய் தான். இந்த அத்திப்பழம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரத்த சொகையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது சாப்பிட்டோம்னா அந்த ரத்த சொகை ப்ராப்ளம் இல்லாமல் போகும், ரத்தம் நல்லா ஊறும். இந்த வந்து பழமாகவும் இந்த பழத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்படியே வேணாலும் பறித்து சாப்பிட்லாம் பழுத்தோன்னே. இல்லைன்னா இந்த பழத்தை வந்து பதப்படுத்தி காய வச்சு அதை வந்து 3 to 5 பழம் வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலைல அந்த தண்ணியும் அந்த பழத்தையும் சாப்பிட்லாம். அது சாப்பிட்டோன்னே இந்த ரத்த சோகை வந்து க்யூர் ஆயிரும். இந்த அத்திப்பழ செடியெல்லாம் யார் வீட்டிலலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.